சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடித்து கொண்டிருக்காரு. கூலி படத்துடைய வெற்றியை தொடர்ந்து தற்போது ஜெயிலர் 2 படம் விறுவிறுப்பாக உருவாகி கொண்டிருக்கு. தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் இந்த படம் வெளியாகும் என சொல்லப்படுது. அதைத் தொடர்ந்து தலைவர் 173 படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க போகிறாரு. இந்த படத்தை சிபி சக்கரவர்த்தி அப்படி இல்லைனா அஸ்வந்த் மாரிமுத்து எடுக்கலாம் என பேச்சுகள் தற்போது போய்கொண்டிருக்கு. ஆனால் இன்னுமே அஃபிஷியலான அப்டேட் எதுவும் வெளியாகலை. மேலும் தலைவர் 174 படத்தில் ரஜினி கமல் இருவரும் இணைந்து நடிக்க போகிறாங்க. மேலும் அந்த படத்தை நெல்சன் தான் எடுக்க போகிறாரு. அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. அதைத் தொடர்ந்து தலைவர் 175 யார் எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஆவல் தற்போது கிளம்பியிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் KS ரவிக்குமாரை கூப்பிட்டு ராணா படத்தோட கதையை மீண்டும் மீண்டும் கேட்டு வராராம். ஏன்னா ரஜினிகாந்துக்கு ரொம்ப பிடிச்சமான கதை ராணா. அந்த படம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ரஜினிக்கு உடல்நிலை சரியில்லாததால் அந்த படத்தை அப்படியே ட்ராப் பண்ணிட்டாங்க. அதைத் தொடர்ந்து கோச்சடையான் என்ற பெயரில் அந்த படத்தோட ஒன்லைன் மட்டும் எடுத்துக்கிட்டு படத்தை பில்டப் பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் அந்த படம் சரியாக போகலை. காரணம் அப்போ இருந்த 2D அனிமேஷன் மூலமாக அந்த படத்தை எடுத்திருந்ததுனால சரியாக போகலை. இப்போ மேலும் ரஜினிகாந்த் அவர்கள் மீண்டும் ராணா படத்தோட கதையை சொல்லுங்கள், மீண்டும் அந்த படத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காராம். இதனால் தொடர்ந்து KS ரவிக்குமாரும் ராணா படத்தோட கதையை சொல்லியிருக்காரு. இதற்கு நடுவில் தான் படையப்பா படத்தோடைய 2ஆம் பாகத்துக்கான கதை என்கிட்ட இருக்குது. மேலும் KS ரவிக்குமார் தான் அந்த படத்தை எடுக்க வேண்டும் என ரஜினி கூறியிருந்தாராம். அதற்கு KS ரவிக்குமாருமே நீலாம்பரி மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் கிடைச்சா கண்டிப்பாக அந்த படத்தை எடுக்கலாம் என சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ வரைக்குமே அதற்கான கேரக்டர் தேர்வில் நீலாம்பரி மாதிரி ஒரு வெயிட்டான கேரக்டர் கிடைக்கல. நீலாம்பரியை நடிக்க வைக்கலான்னு பார்த்தாலும் அவங்களுக்கு வயதாகிவிட்டது. தொடர்ந்து அதற்கான கேரக்டர் யார் கிடைப்பாங்க என பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் ராணா படத்தோடைய ஷூட்டிங்கை விரைவிலே ஸ்டார்ட் பண்ண KS ரவிக்குமார் முடிவு பண்ணியிருக்காரு. KS ரவிக்குமார் கமர்ஷியல் கலந்த பக்கா என்டர்டெய்னர் படத்தை எடுக்கிறதுல பெஸ்ட். தொடர்ந்து அவர் எடுத்த லிங்கா படம் சரியாக போகாததுனால தான் ரஜினிகாந்தும் KS ரவிக்குமாரும் தொடர்ந்து இணையாமல் இருந்துட்டு வராங்க. ஆனால் இப்போ அதற்கான சூழ்நிலை வந்துடுச்சு. மேலும் இந்த படத்தை பிரபல நிறுவனமான லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. தொடர்ந்து அதற்கான பேச்சுவார்த்தைகளும் ஈடுபட்டுட்டு வராங்களாம். அப்படி மட்டும் நடந்தால் கண்டிப்பாக தலைவர் 175 படம் பிரம்மாண்டமான சரித்திர பின்னணியில் ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரவிக்குமாரும் நம்ம ரஜினியும் சேர்ந்து ராணா படத்தை எடுத்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.